வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. வாழ்த்துக்கள். இன்றைக்கான இறை வார்த்தையில் கிருபையை குறித்து கடந்த 2 நாட்களாக தியானிக்கின்றோம். கிருபை என்றால் என்ன? ஏன் நமக்கு கிருபை அவசியம்? கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வாறு செயல்படுகிறது என்பதை குறித்து பார்த்தோம். முதலாவதாக, கிருபை நமக்கு தெய்வீக மனநிலையை கொடுக்கிறது என தியானித்தோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பவுல் இவ்வாறு எழுதுகிறார்: அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. இரண்டாவதாக, கிருபை நமக்கு தேவையான பலனை கொடுக்கின்றது. கிரேஸ் கிவ்ஸ் டைனமிக் பவர். எல்லாரையும் விட நான் மிகுதியாய் பாடுபட்டு உழைத்தேன். உண்மையில் நானாக உழைக்கவில்லை, என்னோடு இருக்கும் கடவுளின் அருளே, கிருபையே அவ்வாறு உழைக்க செய்தது. His grace to me was not without effect. ஆம், பவுலை செயல்பட வைத்து ஓட வைத்தது, சாதிக்க வைத்தது இந்த கிருபையே என குறிப்பிடுகின்றார். பலவீனத்திலே அவர் ஜெபித்த பொழுது அவருக்கு கிடைத்த பதில் என்ன? என் கிருபை உனக்கு போதும். அர்த்தம் என்ன? அது உனக்கு தேவையான ஆற்றலை தரும். ஆம், கிருபை என்பதை இந்த விதமாகவும் நாம் புரிந்து கொள்ள முடியும். கிருபை எனக்கு ஆண்டவர் தருகின்ற, என்னை உந்தி தள்ளுகின்ற ஒரு சக்தி. ஏதோ ஒன்று பவுலின் வாழ்க்கையில் சோதனைகள், போராட்டங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை ஆண்டவருக்காய் சாதிக்க அவரை உந்தி தள்ளிக்கொண்டே இருந்தது, பலப்படுத்தி கொண்டே இருந்தது. ஆம், அது சுத்த கிருபையே. அன்பானவர்களே, சோர்ந்து போகும் பொழுது, விசுவாசம் மங்கும்போது, நம்முடைய தகுதியின்மையை நாம் உணரும்போது, நம்மால் முடியும், நாம் தகுதியானவர்கள்தான் என்ற உணர்வை கிருபைதான் கொடுக்கிறது. கிருபை நமக்கு எப்போதும் இருப்பதால் பலனடைகின்றோம். சங்கீதக்காரன் சொல்லுவதை கவனியுங்கள்: என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. 94ஆம் சங்கீதம் 18வது வசனம். ஆம், கிருபை நம்மை எப்பொழுதும் தாங்குகிறது, தூக்கி விடுகின்றது. அந்த கிருபையை நாம் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையிலே உணர வேண்டும். அன்பானவர்களே, இந்த கிருபையை பற்றி கொள்வோம். நம்மையும் ஓட வைப்பார், சாதிக்க வைப்பார். தொடர்ந்து நாளையும் இந்த கிருபையை குறித்து தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.